ஜாயிண்ட் பெயின். இன்றைய வாஸ்து ப்ரோக்ராம் என்ன? ஜாயிண்ட் பெயின், மூட்டு வலி. இப்போது எங்கே பார்த்தாலும் மூட்டு வியாதி, காலில் ஆப்ரேஷன், மூட்டு தேஞ்சிடுச்சு, அதில் பசை குறைஞ்சிடுச்சு, வெயிட் ஓவராக இருக்குது, எப்படி சரி செய்கிறது அப்படின்னு பல பேர், பல டாக்டர், பல ஆயுர்வேதம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. மூட்டு மாற்றினா பரவாயில்ல அப்படின்னு வசதி இருக்கிறவங்க பண்ணலாம். ஆனால் தேவையில்லாத சர்ஜரியும் பண்ணக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிற சில தோஷத்தை நீக்கிவிட்டால் சர்ஜரியே தவிக்கலாம் என்று சொல்வேன். அதாவது மூட்டு வியாதி என்று சொல்லும் பொழுது ஆர்த்தரைட்டிஸ்னாலேயும் மூட்டு வியாதி வரும், மூட்டு தேய்மானத்தினாலும் மூட்டு வியாதி வரும். இந்த ஆர்த்தரைட்டிஸ்னால வருது அப்படின்னு சொல்லும் பொழுது இருட்டான வீட்டில் வாழ்கிறவங்க, வடக்கும் வடகிழக்கும், நார்த்தும் நார்த் ஈஸ்ட்லேருந்து எந்த காற்றும் உள்ளே வராமல் இருக்கிறவங்க, நார்த் ஈஸ்டில் டாய்லெட், வடகிழக்கில் டாய்லெட் இருக்கிறவங்க, வடகிழக்கு டார்க் கலர் இருக்கிறவங்க, வடகிழக்கில் ஒன்றுக்கு சுசு பெஞ்சிட்டு வர்றவங்க, அதாவது சில பேர் நைட்டு யார் வந்து பார்க்குறான் அப்படின்னு கேலரியில் போய் ஒன்றுக்கு பெஞ்சிட்டு வர்றவங்க, இவங்களுக்கு எல்லோருக்கும் மூட்டு வியாதி வரும். அதுக்கப்புறம் வீட்டின் பிரதான வாசல் நீச்ச வாசலாக இருந்தால், அதாவது ஒரு உதாரணம் சொல்கிறேன், ரொம்ப பார்த்துக்கலாம் நீங்கள், ரொம்ப சென்னையில் ரொம்ப பார்க்கலாம் நீங்கள். வீட்டு கிழக்கு வீட்டு வாசலாக இருந்தால் அவங்க கீழே குடவுனுக்கு வீட்டை விட்டுடுவாங்க. அவங்க வீட்டுக்கு தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட் வாசல், இந்த ஈஸ்ட் கிழக்கில் தென்கிழக்கு வாசல் இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிற 10 பேர் இருந்தாங்கன்னா 7 பேருக்கு இந்த மூட்டு வியாதி இருக்கும். 10ல் 7 பேருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இதில் சுகர் உடைய ப்ரோக்ராம் அடுத்த வாட்டி சொல்கிறேன். இந்த நீச்ச வாசல் மூட்டு வியாதி. இன்னொன்று, சில வீட்டில் படிக்கட்டு நேராக போயின்னு இருக்கும், அதில் கிளாஸாக வீட்டுக்கு வாசல் இருக்கும், அந்த வீட்டில் இந்த மூட்டு வியாதி இருக்கும். இன்னொன்று, ஒபேசிட்டினால் உப்புறாங்க இல்லையா, அதனால் வர்ற மூட்டு வியாதி. அது என்ன? சமையல் அறை சவுத் ஈஸ்ட்லேருந்து சவுத்தில் தெற்கில் மத்திய பகுதியில், தெற்குலேருந்து தென்மேற்கில், தெற்கு சென்டர் ஆஃப் சவுத்லேருந்து சவுத் வெஸ்ட் வரைக்கும் சமையலறை பின்புறம் இருந்தால் அந்த வீட்டில் வாழும் எல்லா பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் உடம்பில் ஆரோக்கியம் இருக்காது, மூட்டு வியாதி இருக்கும், உடம்பு உப்பி போயிடும். இது நீங்கள் ஆர்த்தரைட்டிஸும் பார்க்கலாம். இதில் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது மூட்டு வியாதின்றோம். அதில் அப்படியே ஜாயிண்ட் எல்லாமே பெயினாக இருக்கும், எல்லா ஜாயிண்ட்லேயும் பெயின் இருக்கும். இந்த சமையல் எவ்வளோ தெற்கில் போகுதோ, தென்மேற்கு பக்கம் போகுதோ, அந்த எல்லா வீட்டிலையும் இந்த வியாதி இருக்கும். இருக்கலாம் சொல்லலை, இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இதுலேயும் இன்னொன்று விசேஷம், நீங்கள் பங்களாவில் வாழ்ந்தீங்களா இல்லைன்னா கிராமத்தில் வீட்டில் வாழும் பொழுது இந்த சமையலறை தென்மேற்கில் சவுத் வெஸ்டில் இருக்கும் பொழுது அதுக்கு பின்புறம் ஏதாவது தண்ணி தொட்டி, கிணறு, போரிங் இருந்தால் அல்லது கொல்லைப்புறம் இருந்தால் கண்டிப்பாக நோய்கள் அதிகமாக இருக்கும். இந்த மூட்டு சம்பந்தமான, வாய்வு சம்பந்தமான நோய்கள் அதிகமாக இருக்கும். வாய்வு அதிகமாகும் பொழுது ஜாயிண்ட் பெயின் வாய்வும் வரும். அதில் மூட்டு சம்பந்தமான, மூட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது வெறும் கால் கிடையாது, கை காலில் ஜாயிண்ட் பெயின் வர்றதும் வேறு. சில பேருக்கெல்லாம் கை காலெல்லாம் இப்படியே பிடிச்சிக்கும்.
விரல்லாம் நீட்ட முடியாது, அப்படியே ஆகிடும். நாளாக இந்த வியாதி அதிகமாக ஆக எப்படி சரி செய்கிறது? இன்னொன்று சொல்கிறேன். சில வீட்டில் வடக்கில் நார்த்தில் படிக்கட்டு இருக்கும் பொழுது அந்த வீட்டிலையும் இந்த லோவர் காலில், மூட்டுக்கும் காலுக்கும் நடுவில் பயங்கரமான பெயின், அதுவும் ஸ்பெஷலி லேடிஸ்களுக்கு அதிகமான பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமான உள்ளது. எப்படி சரி செய்வது? ஃபஸ்ட்டு, பேஷண்ட்டை காற்று நல்லா வர்ற ரூமில் படுக்க வைங்க. அதுவும் வடகிழக்கில் ஜன்னல் இருந்தால் திறந்து விடுங்க, வாசல் இருந்தால் திறந்து விடுங்க. அங்கேருந்து காற்று வரணும். வடக்கும் வடகிழக்கும், நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட்டு சுத்தமாக பிரைட்டாக வைங்க, லைட் கலர் இருக்கணும், நோய் கம்மியாகும். வடகிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் இருக்கக்கூடாது. வீட்டுடைய பிரதான வாசல் எந்த திசை வாசலாக இருந்தாலும் நீச்ச வாசல் இருக்கக்கூடாது. வடகிழக்கில் அக்னேயத்தில் சவுத் ஈஸ்டில் படிக்கட்டு, சவுத் ஈஸ்டில் பிரதான வாசல் இருக்கக்கூடாது. வீட்டில் சமையல் அறை தென்மேற்கு தெற்கு மத்திய பகுதியில் இருக்கக்கூடாது. அதை தென்கிழக்குக்கு மாற்றுங்க. தெற்கு மத்திய பகுதியிலேருந்து தென்மேற்கு, சவுத் சென்டர்லேருந்து சவுத் வெஸ்டில் இருக்கக்கூடாது. அதை சவுத் ஈஸ்ட்டுக்கு மாற்ற வேண்டும். சவுத் ஈஸ்ட்டுக்கு மாற்றிட்டா அவங்க ரொம்ப நல்லா சீக்கிரம் ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. கிழக்குலேருந்து காற்று வருது, கேலரி இருக்கான்னு பாருங்கள். கிழக்கு காலியாக இருந்தால் பாருங்கள். தினமும் காலையில், இப்போ வாஸ்துவில் ஒரு பாயிண்ட் அஸ்ட்ராலஜி அண்ட் ஆயுர்வேதா எடுக்கலாம். என்ன? சூரிய வெளிச்சத்தில் உட்கார வேண்டும். முடிஞ்சால் கொஞ்சமாக நடந்து வரணும். காலையில் ஒரு 7-7:30 மணிலேருந்து, வெயில் காலத்தில் 6 மணிக்கும் உட்காரலாம். ஒரு 1/2 hour அதில் நடந்தீங்கன்னாவே உங்களுக்கு வைட்டமின் டி இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு சூரியனுடைய வெளிச்சம் கிடைக்கும், நோய்கள் குறையும். இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க யாருமே பூமி தரையில் படுக்கக்கூடாது. என்றால் நம்ம பாடியுடைய உஷ்ணம் பூமியுடைய உஷ்ணத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம பாடியை ஹீட்டாக இருக்கும், பூமி சில்லுன்னு. அது வெயில் காலம் இருந்தாலும் படுக்கக்கூடாது. பாய் பெட்டு போட்டு தான் படுக்க வேண்டும். வீட்டின் வண்ணங்கள் பச்சை, ப்ரவுன், ரெட்டு இருக்கக்கூடாது. இது இருந்தால் இந்த தத்துவம் அதிகமாகி நோய் அதிகமாகும். அதனால் வீட்டுடைய வண்ணம் லைட் கலராக இருக்க வேண்டும். சூரிய வெளிச்சத்தில் உட்கார வேண்டும். சமையல் அறையே தென்மேற்குலேருந்து, சவுத் வெஸ்ட்லேருந்து தென்கிழக்குக்கு மாற்ற வேண்டும். உங்களுடைய படுக்கும் அறை வடகிழக்கில் இருக்க வேண்டும். ஐயா, எல்லோரும் சொல்லுவாங்க வடகிழக்கில் திருமணமானவர்கள் பழக்கக்கூடாது. இந்த வியாதி வரும் பொழுதே உங்களுக்கு 50 மேலே வயசு வந்துடுச்சு ஐயா. 50 மேலே வயசு ஆன பிற்பாடு ரொம்ப குதிக்கக்கூடாது. தன்னைத்தானே ஜவான், யங்குன்னு நினைக்கக்கூடாது. சூழ்நிலை போல் தன்னை மாற்றி கொள்ள வேண்டும். தினமும் யோகாசனம் பண்ண வேண்டும். வீட்டின் படுக்கும் அறை தென்மேற்கில் இருந்தால், தென்மேற்கு சவுத் வெஸ்டில் இருந்தால், அந்த ரூமில் க்ரீன், ரெட்டு, ஆரஞ்சு, டார்க் ப்ளூ கலர் இருந்தால் இந்த வியாதி உங்களை விட்டே போகாது. அதனால் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை, இதை நான் உதாரணத்தில் சொல்லும் பொழுது லாஸ்ட்டாக சொல்கிறேன். இது என்னுடைய பெண்ணுடைய மாமியாருக்கே இருந்தது. நடக்க முடியாமல் இருந்தாங்க.
இன்றைக்கி நடக்கிறாங்க. என் புண்ணிய ஆச்சரியமா, ஏன்னா அந்தம்மா ஒரு எம்டி டாக்டர் என்னப்பான்னாங்க, இந்த வாஸ்து மாற்றிட்டாங்க, நடக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டை மாற்றி அமைச்சு எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.